தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழையும் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியா அன்போடு கூட வாழ்த்தி இந்த தொடர் செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன். மிக முக்கியம், பரிசுத்தம். அதாவது பரிசுத்த விரும்பும் தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த தேவாலயமாக நம்ம மாற்றி இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்தம் என்பது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியமல்ல, நம்முடைய கட்டாய கடமை. உயிர், மூச்சு, பேச்சு, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எல்லாமே அதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஹோலினஸ் இஸ் நாட் ஒரு ஆப்ஷன், இட் இஸ் சுட் பி ஆப்ளிகேஷன். புரியுங்களா? அது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, அதற்கு பரிசுத்த தேவன் எப்படி உதவி செய்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுங்களா? பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாய் நாம் வாழ்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நாம் இவைகளை எல்லாம் நாம் பெற்றிருப்பதினாலே, இவைகள் நம்மிடத்தில் இருப்பதினாலே, இந்த தாழ்ந்துகள் எல்லாம் நம்மிடத்தில் இருப்பதினால் மட்டும் நாம் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லிவிட முடியாது, பரிசுத்த வாட்டி என்று சொல்லிவிட முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஹோலினஸ் இஸ் நாட் எமோஷன், எமோஷன் இஸ் நாட் மார்க் ஆஃப் ஹோலினஸ். அதாவது நாம் பரிசுத்தத்தை, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய பரவச நிலை, நாம் தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களை பெற்று நாம் தேவனுக்காக பயன்படுவதனால் மட்டும் பரிசுத்தவானோ பரிசுத்த வாட்டி என்று சொல்லிவிட முடியாது. பரவச நிலை, எமோஷன். அதாவது பாருங்க, அநேக கூட்டங்களிலே, ஜெப கூட்டங்களிலே, ஆராதனைகளிலே அந்நிய பாஷையை நிரம்பி ஜெபிப்பார்கள். புரியுங்களா? அந்நிய பாஷையில் அப்படியே ஆராதனை நடத்துவார்கள். அந்நிய பாஷையில் நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். புரியுங்களா? ஆவிலே நிரம்பி கர்த்தருக்காக கூட்டங்களிலே பயன்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை பெற்றிருப்பதனால் மட்டும் நாம் பரிசுத்தவானோ பரிசுத்த வாட்டியோ என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் ஒரு ஆளை பயன்படுத்த முடியும். பிசாசானவனும் ஒரு மனுஷியோ பயன்படுத்த முடியும். அதனாலே அவர்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுவதனால் மட்டும் பரிசுத்தவானோ பரிசுத்த வாட்டியோ நாம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மனிதன் உணர்ச்சி வசப்பட கூடிய அந்த எமோஷனல் சூழ்நிலை மனிதன் உருவாக்கப்பட்டு இருக்கிறான். நன்றாக நாம் கூட்டமாக துதித்து ஆராதித்து அந்நிய பாஷையில நிரம்பி பரவச நிலையிலே நாம் ஆராதனை நடத்தலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம், செபிக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம், உணர்ச்சி வசப்பட்டு பரவச நிலையிலே. அதனாலே நாம் அதை பெற்றிருப்பதனால் மட்டும் பரிசுத்தவானோ பரிசுத்த வாட்டியோ என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹோலினஸ் இஸ் நாட் எமோஷன், எமோஷன் இஸ் நாட் மார்க் ஆஃப் ஹோலினஸ். பரவசப்படுவதோ, அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம காரியங்களை செய்வது மட்டுமே. அப்படிப்பட்ட ஆசாமிகளை நீங்கள் பின்னால் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாக இருக்கும். அதனால்தான் ஹோலினஸ் இஸ் நாட் ஏ எமோஷன், எமோஷன் இஸ் நாட் ஏ மார்க் ஆஃப் ஹோலினஸ். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார்.